ரைட், நம்ம ஏற்கனவே பார்த்ததான் LCM அண்ட் HCF. ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இது எல்லாமே நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் இது மட்டும் பண்ணுங்க, லிசன் மட்டும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு PDF-ஆகவும் நான் அனுப்பிச்சுவேன். ஸோ இதான் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காமன் ஃபேக்டர்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் பொது வகுத்தி அப்படிங்கிறது. ரெண்டு நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா பொது வகுத்தி என்னவா இருக்கும்? ரெண்டு நம்பர் பிரைம் நம்பரா இருந்தா அதோட காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர் பகா எண்ணா இருந்தா, ரெண்டு நம்பர் பகா எண்ணா இருந்தா கண்டிப்பா அதோட காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? ரெண்டு நம்பர் கோ பிரைமா இருந்தா அதோட காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? கோ பிரைமா இருந்தா என்ன படிக்கிறதே கிடையாது. கோ பிரைமோட டெஃபினேஷன் அதானே. ரெண்டு நம்பர் எப்ப கோ பிரைம்னு சொல்லுவோம், அதோட காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கணும்? ஒன்னு. ரெண்டு நம்பர் ஒன்னா இருந்தா மட்டும் தான் அதோட காமன் ஃபேக்டர். அது ஒன்னா இருந்தாதான் அதை கோ பிரைம்னே நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அடுத்து மீபோவா இதை நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? மீபோவாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது. ஸோ மீபோவா அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதான் மீபோவா. அதே மாதிரி இது வந்து இங்கிலீஷ்ல HCFங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்துட்டோம். அடுத்து வந்து எந்த மாதிரி LCM HCF பார்க்கணும் அப்படிங்கறத பார்த்துருக்கிறோம். ஒரே நிமிஷம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இதான் நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிக்கக்கூடிய LCM மெத்தட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இந்த டிவைடர்லாம் இருக்குல்ல, டிவைசர்ஸ்லாம் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிற நம்பர்லாம் என்னவா இருக்கணும்? பிரைம் நம்பர்ஸா தான் இருக்கணும். இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தான். புதுசா இன்னைக்கு பாக்குற மாதிரி பாக்குறீங்க. சரியா? இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். அந்த பக்கம் காம்போசிட் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து வகுக்க கூடாது. வகுத்தீங்கன்னா தப்பு. அது மெயின்ஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. அடுத்து சோ இதான் வந்து HCF கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். ரெண்டு நம்பர் HCF கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணலாம்? பெரிய நம்பர்ல என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சக்சசிவா டிவைட் பண்ணணும். சரிங்களா? சோ இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய டிவைசர் இருக்குல்ல, இதான் என்னது? HCF. மூணு நம்பருக்கு HCF எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, டைரக்டா அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடாது. ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? அதோட ஆன்சரோட மூணாவது நம்பரை கண்டுபிடிக்கணும். அடுத்து இது வந்து LCM. LCMங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நம்பர் அந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் எழுதணும். எழுதிட்டு LCM எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா 2, 3, 7 எல்லாம் எடுத்துட்டு ரெண்டுல இருக்க அதிகபட்ச பவர் எடுக்கணுமா கம்மியான பவர் எடுக்கணுமா? அதிகபட்ச பவர் எடுக்கணும். இதே HCFல என்ன பண்ணணும்? ரெண்டே இருக்கிற காமன் எடுத்துட்டு எது கம்மியா இருக்கோ அதை எடுக்கணும். இது நார்மலா நம்ம LCM பண்ணக்கூடிய மெத்தட். அதே மாதிரி இந்த இது முக்கியம். இதுல நோட்னு இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா ABCD எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். ஏல இருக்கிறதுல என்ன பண்ணணும்? அதிகம். அதே மாதிரி Bல அதிகம், Cல அதிகம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துல இருக்க காமன் எழுதிட்டு அதுல இருக்கக்கூடிய கம்மியா உள்ளதை எடுக்கணும். அதனாலதான் A/4 B/3. அடுத்து LCM ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். பின்னங்களுக்கு எப்படி LCM கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேல உள்ள நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM. கீழே உள்ள நம்பருக்குலாம் HCF. அதே HCF கண்டுபிடிக்கிறதுனா என்னது? உள்டா. இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்? நம்பர்லாம் லோயஸ்ட் டேர்ம் சுருக்கணும். சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளிஃபை பண்ணாம கண்டுபிடிக்க கூடாது. இதுதான் LCM டைப் 1. நம்ம LCM டைப் 1 பார்த்திருக்கோம். LCM டைப் 2 பார்த்திருக்கோம். LCM டைப் 1 அப்படிங்கிறது என்னன்னா, கேட்பாங்க கொஸ்டின், எந்த எண்ணெய் P1
D2 D3 ஆல் வகுத்தால் மீதி எல்லாம் வரணும். எல்லாத்துலயும் 6ங்கிற மீதி வந்துச்சுன்னா அந்த எண் எப்படி இருக்கும்? LCM ஆஃப் அந்த நம்பர் இன்டு K பிளஸ் என்னது R. Kங்கிறது 7 K1 2 3 நம்ம போட்டுக்கலாம். என்ன தேவையோ அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் வந்து இது மிகச்சிறிய என்னன்னு கேட்டா கேக்கு என்ன போடுவீங்க? மிகச்சிறிய என்னன்னு கேட்டா கேக்கு என்ன போடுவீங்க? 1. இது இங்கிலீஷ்ல. சரிங்களா? சோ the smallest number அப்படின்னு கேட்டாங்கன்னா கேக்கு 1. largest 3 digit number 4 digit numberன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். அடுத்து LCM type 2. LCM type 2ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா இங்க வித்தியாசமான மீதி வரும். ஆனா வித்தியாசமான மீதி வந்தாலும் இந்த D1க்கும் R1க்கும் D2க்கும் R2க்கும் D3க்கும் R3க்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அது ஒரு R இருந்துச்சுன்னா அந்த பொதுவான எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா LCM ஆஃப் இன்டு K. இங்க என்ன போடணும்? மைனஸ், பிளஸ் போட்டுறக்கூடாது. சரிங்களா? சோ இங்க வந்து மைனஸ், நிறைய பேர் பிளஸ் போட்டுருவீங்க அவசரத்துல. சோ இது வந்து இங்கிலீஷ்ல. ஏற்கனவே பார்த்ததுனாலதான் நான் வேகமா போயிட்டு இருக்கேன். அடுத்து HCFல டைப் 1. HCFல என்னன்னா எந்த HCF கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே கொஸ்டின்லயே இருக்கும். எந்த மிகப்பெரிய எண்ணால்னு கேட்டாங்கன்னா HCF. எந்த லார்ஜஸ்ட், வெறும் லார்ஜஸ்ட்ங்கிற வார்த்தை வரணும். 3 டிஜிட் நம்பரோ 4 டிஜிட் நம்பரோ இல்லாம வெறும் லார்ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா HCF ப்ராப்ளம் மட்டும்தான். சோ அந்த மாதிரி கேட்கும்போது ஒவ்வொன்றுக்கு இவ்வளவு மீதி வருதுன்னு சொன்னாங்கன்னா இதுல இருந்து இந்த மீதியை கழிச்சிடணும். இதுல இருந்து கழிச்சு அதுக்கு என்ன எடுக்கணும்? HCF எடுக்கணும். சோ அதான் வந்து HCF டைப் 1. HCF டைப் 2ல என்ன கேட்பாங்கன்னா மீதி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரே மீதி வருதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரே மீதி வருதுன்னு சொல்லி நார்மலா 3 நம்பர் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஏதாவது 2 நம்பருக்கு வித்தியாசம், மத்த 2 நம்பருக்கு இன்னொரு 2 நம்பருக்கு வித்தியாசம். அது D1 D2 எடுத்து D2 D3 எடுக்கலாம், அல்லது D1 D2 எடுத்து D1 D3 எடுக்கலாம். சோ அந்த மாதிரி பண்ணணும். இதுதான் HCF டைப் 2 இங்கிலீஷ்ல. எது பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? LCM தான் எப்பவுமே பெருசா இருக்கும். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி LCF போய் HCF என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். HCF தான் இருக்கிறதுல என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கான்செப்ட் வைஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல. அது மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஏதாவது 2 நம்பரை பெருக்குனீங்கன்னா அது எதையும் பெருக்கிறதுக்கு சமம். அதோட LCM அதோட HCF பெருக்கிறதுக்கு சமம். கண்டுபிடிங்க. ஒரு क्वेश्चन கூட தப்பா போடக்கூடாது. எல்லாருக்கும் வந்துருச்சா? காப்பி அடிக்கூடாது. சரிங்களா? எல்லாமே சொல்லியிருக்கோம். எல்லாமே ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் கூட தப்பு பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து என்னதுன்னா 21. What is answer? Take this problem. எல்லா ப்ராப்ளத்தையும் எழுதிக்கங்க. ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்ளத்தை ஃபுல்லா டோட்டலா எழுதிக்கணும் நோட்ல. இந்த டைப் அடிக்கடி கேட்கறது. இல்ல கான்செப்ட் புரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியாது. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன?
தெரியல, அதான் சொல்றேன். இவ்வளவு தூரம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தெரியலன்றீங்க. சில பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. எல்சிஎம் ஆஃப் 3 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் எழுது. எது பெருசா இருக்குன்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. ஹெச்சிஎஃப் வந்து கண்டிப்பா எல்சிஎத்தை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அப்ப இதுல இருக்க நம்பர் எந்த நம்பர் டிவைட் பண்ணாதோ அது கண்டிப்பா ஹெச்சிஎஃபா இருக்க முடியாது. 8 120 டிவைட் பண்ணுமா? பண்ணும். 12 பண்ணும். 24 பண்ணும். 35 பண்ணுமா? பண்ணாது. ஸோ ஆன்சர். ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அதான் சொன்னேன், கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். மேத்ஸ் சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. மேத்ஸ் எல்லாம் 10ஆவதுல 12ஆவதுல 100 200 எடுத்துடலாம். 10ஆவதுல 200 எடுத்தவங்களுக்குலாம் மேத்ஸே தெரியாது. அவன் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல M1 M2 M3 எல்லாம் அரியர் வைப்பான். குறிப்பா M3 M4ல அரியர் வைப்பான். ஏன்னா அது கொஞ்சம் புரிஞ்சுட்டு படிக்கணும். இவெல்லாம் இந்த காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த கோழி வளர்ப்பாங்கல்ல, இந்த ஸ்கூல் இருக்குமே, பிராய்லர் கோழி ஸ்கூல் ஒண்ணு இருக்கும். இந்த ஹோசூர்ல இருந்து ஆரம்பிச்சு ராசிபுரம் அந்த ஏரியால இருக்கும். மனப்பாடம் பண்ணி எடுத்து நம்ம சிஸ்டத்தை ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக்கே தெரியாது. எந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கிற ஒரு சின்ன ரிப்பேர் கூட பார்க்க தெரியாது. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண தெரியாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புதுசா உருவாக்க சொல்லல, இன்ஸ்டால் கூட பண்ண தெரியாது. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்பதான் நிக்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் நார்மலா பண்றதை பண்ணிதான் ஆகணும். பட் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க. நான் சொல்றது மற்ற சப்ஜெக்டுக்கு. ரைட். எழுதிக்கங்க. எழுதுங்க. அடுத்து தமிழ்ல இங்கிலீஷ்ல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதுங்க. அடுத்து இங்கிலீஷ் எழுதுங்க. தமிழ்ல என்ன எழுதலையா?
ஸோ போன ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்ன? போன ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க? ஸ்டேட்மெண்ட் என்னங்க? Greatest number is GCD. கரெக்டா? அது greatest number. Greatest highest common factorங்கிறது greatest கிடையாதுன்னு சொல்லிருக்கேன். highest common factorங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ரெண்டு நம்பரோட ஜிசிடி, ரெண்டு நம்பரோட மீபோவா வந்து ஒன்னா இருந்தா அந்த நம்பர் என்னவா இருக்கும்னு சொல்றாங்க? பிரைம் நம்பர் சொல்றாங்க. கரெக்டா? அது தப்பு. பிரைம் நம்பரா இருக்கணும் அவசியமே கிடையாது. 24 25 எடுத்துங்க. 24க்கும் 25க்கும் இது என்ன சொல்லுங்க? 24க்கும் 25க்கும் வாட் இஸ் த 24 25? இதுக்கு ஜிசிடி என்ன? 1. ஆனா அது பிரைம் நம்பரா? எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. சோ அப்ப அதுவும் தப்பு. அடுத்து among the common multiples of given number the least is the LCM. common multiples நிறைய எடுக்கிறோம்ல, அது இருக்கிறதுலே சின்னதுதான் LCM அப்படின்றாங்க. கரெக்டா? அப்படின்னா அதான் கரெக்ட். அதான் டெஃபினேஷன் ஆஃப் என்னது? டெஃபினேஷன் ஆஃப் என்னது? LCM. LCMத்தோட டெஃபினேஷன் என்ன? காமன் மல்டிபிள்ஸ்லயே சின்னது எடுக்கணுமா பெருசு எடுக்கணுமா? சின்னதானே எடுக்கணும். எத்தனை சொல்லியிருக்கோங்க பாருங்க. ஒரு 6ங்கிற நம்பர், 6ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் என்ன? 6 12 18ன்னு போயிட்டே இருக்கும். 8ஓட காமன் 8ஓட மல்டிபிள்ஸ் என்னது? 8 16 24ன்னு போயிட்டே இருக்கும். வாட் ஆர் த காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 and 8? எது? 24 48 72 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்ப இதுல இருக்கிறதுலே சின்னது எது? அதான் என்னது? LCM. சின்னதுதான் LCM. இந்த காமன் மல்டிபிள் சின்னது LCM. கொஸ்டின் என்னது? தப்புன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் கரெக்டா கேட்டிருக்காங்க. இது தவறு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. among the அது கரெக்ட் தானே? ஜிசிடிங்கிறது காமன் டிவைசர்ல என்னவா இருக்கும்? எது பெருசோ அதுவா இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? 3 தான் முடிச்சிட்டோமே. நாலாவது இதான 3. நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ நம்பர்ஸ் ஜிசி. அது கரெக்ட். சோ அப்ப அது ஆன்சர் என்னது? இருக்கு பி தான் ஆன்சர். எப்பவுமே கொஸ்டின் பார்க்கும்போது எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கறத பாத்தீங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. which one of the following is கரெக்டா இன்கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. சோ இங்க கேட்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து இன்கரெக்ட்னு கேட்பாங்க. மத்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அது பி ஸ்டேட்மெண்ட் தானே. அந்த இது இந்த பிரைம் நம்பர் வர்றது பி தானே. அது தப்பு. மற்றது எல்லாமே கரெக்ட். எல்லாமே இதெல்லாம் ஒரு எக்ஸாம்ல கேட்ட டைப் இது. சரிங்களா? சோ அதனால வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. சில சமயம் நல்ல ஒரு கொஸ்டின் செட்டர்னா கான்செப்ட் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுங்க. எல்லா ப்ராப்ளம் எழுதிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க.
So what is answer? நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல 9720. மற்றவங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க எல்லாம். ரைட். ஸோ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா முதல்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இது என்ன எல்சிஎம், என்ன டைப், இது என்ன டைப்? டைப் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் டைப் பண்ணது எல்சிஎம் டைப் பண்ணது. இது என்ன ப்ராப்ளமா? என்ன எல்சிஎத்துல என்ன டைப்பு? மனப்பாடம் பண்ணி தான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ரைட். எல்சிஎம்ங்கிறது என்னது? டைப் பண்ணது 1. புரியல ஒன்னும். சோ எல்சிஎம் டைப் 1. சோ எல்சிஎம் டைப்னா இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப எல்சிஎம்ங்கிறது என்னது? 540. சோ 540k அதான் ஆன்சர். ரிமைண்டர் என்னது? மீதி வருதா வரலையா? மீதி இல்ல, அதனாலதான் என்னது 0. சோ 540 எனக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் வரணும். அப்ப எப்படின்னா கொஞ்சம் மேத்தமேட்டிக், கொஞ்சம் காமன் சென்ஸ் தான், மேத்ஸே கிடையாதுங்க, காமன் சென்ஸ் தான். 540 எதோட பெருக்குனா 10,000 கிட்ட வரும். அப்படின்னா 20ஆல பெருக்குனீங்கன்னா 500 20ஆல பெருக்குனீங்கன்னா 10,000 ஆயிடும். பட் இது 540. அப்ப 20ஆல பெருக்கூடாது. ஏதாவது 20 விட கம்மியா பெருக்கணுமா பெருசா பெருக்கணுமா? கம்மியா பெருக்கணும். அப்ப சப்போஸ் 19ஆல பெருக்கி பாருங்க. 19ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா 19 அல்லது அது கீழே தான் வரும். 19 எடுக்காதீங்க. 19 எடுத்து சப்போஸ் இதாச்சுன்னா பிரச்சனை. அதனால 18 எடுங்க. 18 எடுத்து நமக்கு சிறுசுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்சர் என்னவா ஆக்கிக்கலாம்? 19 ஆக்கிக்கலாம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா புரியும், அவ்வளவுதான். சோ 19 எடுத்தீங்கன்னா நல்லது இல்ல. 19 எடுத்தீங்கன்னா சப்போஸ்னா திரும்ப இன்னொரு நம்பர் எடுக்க வேண்டிய வரும். அதுக்கு 18 எடுத்துட்டீங்கன்னா 18 வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் 19 17. சரிங்களா? சோ அதனாலதான் அந்த 18 எப்படி எடுக்கிறதுங்கிறது ஜஸ்ட் காமன் சென்ஸ், மேத்ஸே கிடையாது. சரிங்களா? சோ அதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சொல்லக்கூடியது. காமன் சென்ஸ் தான், அது என்னது ட்ரையல் அண்ட் எரர் கூட கிடையாது. சோ அந்த 540யோட எதை பெருக்கினால் எனக்கு 10,000க்கு கீழே வரும். 10,000க்கு கீழே வரும். அப்போ 18 தானே. 18 பெருக்குனா ஆன்சர் என்ன வரும்? 972. ஆன்சர் இஸ் 972. முதல் என்ன எல்சிஎம் டைப்னு கண்டுபிடிக்கணும். அங்க மீதி கேட்கறாங்களா மீதி கேட்கலையான்னு பாக்கணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் மீதி கேட்டிருக்கா மீதி கேட்கலையா? எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள், எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அதாவது அப்படியே வகுபடக்கூடியது. வகுபடக்கூடியதுன்னா மீதி என்னது? 0. நமக்கு தெரியும் இது எல்சிஎம் டைப் 1. எல்சிஎம் டைப் 1ங்கிறத என்ன பண்ணணும்? அந்த நம்பருக்குலாம் என்ன எடுக்கணும்? எல்சிஎம். எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வருது? 540 தானே வருது. எல்சிஎத்தை எடுத்துடணும். இன்ட் என்னது? கே பிளஸ் என்னது? மீதி வரல, அதனால பிளஸ் போட தேவையில்லை. மீதி வந்துச்சுன்னா தான் பிளஸ் போடணும், டைப் பண்ணல. மீதி வரலன்னா 0. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதான் நான் டைம் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆன்சரை பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லும் போது பாருங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தப்பா இருந்தாதான் நிறைய கத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒவ்வொருத்தவங்க. இது என்ன எல்சிஎம், என்ன டைப்? இது டைப் 1. என்ன பண்றதுனே தெரியல. இது டைப் 1. அது என்ன டைப்? இது அதான் போனதுதான் டைப் 1. இது அப்படியே அதுக்கு வித்தியாசமா இருக்குல்ல. திஸ் இஸ் எல்சிஎம் டைப் 2.
ரைட். ஸோ அதில் ஒருத்தவங்க இதுல இல்லாத ஆப்ஷனை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இண்டிபெண்டா கரெக்டா பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தப்பா இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த 4 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வந்தாலும் சொல்லுங்க. டைப் 2ல என்ன பண்ணணும்? வந்து எல்சிஎம் எடுத்து கழிக்கணும். எதை கழிக்கணும்? அது உள்ள வித்தியாசம். எந்த நம்பரை கழிக்கணும்? இதுல நம்பர் என்ன? 2 கழிக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்களா? 3, 5, 7, 9. எல்சிஎம் எடுத்தா என்ன வருது? எல்சிஎம் தான் முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் எல்சிஎம்? எல்சிஎம் எடுத்தா என்ன ஆன்சர்? ஸோ அதிகபட்சம் 40 seconds to 1 minute இந்த ப்ராப்ளத்தை போட்டலாம். ஸோ இது வந்து எல்சிஎம் டைப் 2. திரும்ப சொல்றேன், டைப் 1னா ஒரே மீதி வரும். சிம்பிள் தான். டைப் 1னா ஒரே மீதி வரும், அல்லது மீதி வராது. மீதி வராதுனால என்ன அர்த்தம்? ஒரே மீதின்னு அர்த்தம், 0. வித்தியாசமான மீதி வந்தா அது என்னது? டைப் 2. வித்தியாசமான சும்மா வித்தியாசமா வராது. வித்தியாசமா வந்தாலும் இதுக்குரிய வித்தியாசம் என்னவா இருக்கும்? அது சமமா இருக்கும். அதான் இங்க 2. அந்த 2 தான் கழிக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் 3, 5, 7, 9 இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரே ஸ்டெப் தான், 10 செகண்ட் கூட ஆகாது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் 315. 10 செகண்டா நீங்க நினைப்பீங்க. சரிங்களா? 3, 5, 7, 9 எழுதுறீங்க. எழுதிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க? 3. சரியா? அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்ப இதை பெருக்கணும். அவ்வளவுதான். ஸோ பெருக்கிறதுலே நமக்கு பிரச்சனை வரும். பெருக்கிறதுல எப்பவுமே பாருங்க, சும்மா இப்படி 3, 5 பெருக்கிறீங்கன்னா இருக்கும். அங்கேயும் கொஞ்சம் லாஜிக் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த 5ல இருக்க நம்பர் எல்லாம் பெருக்கிறீங்க. ஸோ 7, 5 எவ்வளவு? 7, 5 வந்து 35. அப்புறம் 3, 3 into 9. ஸோ அப்ப 9 into 35. ஸோ 9 into 35ங்கிறத நம்ம பண்ணலாம். 270 பிளஸ் என்னது? 45. 270 பிளஸ் 45ங்கிறது என்னது? 315. ஸோ ஃபாஸ்டா பண்ணணும் ஏதாவது. ஸோ அப்புறம் நான் சொன்னேன் எப்படி இந்த 31 யோசிக்கணும்னு. 30 போட்டீங்கன்னா 900 கிட்ட வரும், 9000 கிட்ட வரும். அதனால 1 கூட போடுங்க. 31 ஆன்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் தப்புன்னு தெரிஞ்சா 32 இருக்கு. அவ்வளவுதான். 1, 2க்குள்ள முடிச்சு. ரைட். அடுத்த क्वेश्चन. Take this problem. இது என்ன டைப்? HCF டைப் 1. HCF டைப் 2ல வந்து ஒரே மீதி வரும்னு தான் சொல்லுவானே ஒழிய என்ன மீதின்னு சொல்லவே மாட்டான். என்ன மீதின்னு தெரிய தேவையில்லை. என்ன மீதின்னு தெரிஞ்சா அது என்னது? டைப் 1. அதாவது இங்க பாருங்க, 260, 720, 1410. இது ஒவ்வொன்றையும் மீதி என்ன வருது? 7, 7, 7. அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து 7 கழிக்கணும், இதுல இருந்து 7 கழிக்கணும், இதுல இருந்து 7 கழிச்சு அந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். $230 ஆன்சர். பானு தப்பா டைப் பண்ணிருக்கீங்களா? இல்ல 230 தான் வருதா உங்களுக்கு? So this is the detailed solution. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. சரிங்களா?
ஏதாவது நம்பர் எடுக்கும்போது ஏதாவது ரெண்டு பெரிய நம்பர் எடுத்துங்க, அது பெட்டர். ஸோ இந்த நம்பரை இதால சக்சஸிவா வகுக்கிறீங்க. 1403 713 ஒன் டைம் மீதி. அப்புறம் இந்த 713 இங்கே வந்துடும். 713 690 ஒரு தடவை 23. அப்ப இந்த 690 இங்க வந்துடும். கடைசி 0 வர்ற வரைக்கும் பண்ணணும். 0 வந்த பின்னாடி கடைசியா ஒரு டிவைஸ் இருக்குல்ல, இதான் என்னது? HCF. அவ்வளவுதான், அதான் ஆன்சர். HCF கண்டுபிடிச்சீங்கன்னா அதான். சரிங்களா? வந்துச்சுங்களா? பானு கரெக்டா வந்துருச்சா உங்களுக்கு? அடுத்த வகுப்புல இருந்து எல்லாருமே மாஸ்க் போட்டு வந்துருங்க, சரியா? நிறைய பேர் மாஸ்க் போடாம இருக்கீங்க. மாஸ்க் போட்டு தான் கிளாஸ்ல இருக்கணும். Take this problem. ABC. 3 பேர் ஒரு வட்ட வடிவ பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக ஓடுகின்றனர். ஏக்கு 1.5 நிமிஷம் ஆகுது, பிக்கு 2 நிமிஷம் ஆகுது, சிக்கு 1/3 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. 3 வரும் அதே இடத்திற்கு திரும்ப வர குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் ஆகுங்கிறது இது என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது ஃபிராக்ஷனா பின்னங்களா வச்சு கண்டுபிடிக்கலாம், அது ஈஸி. அப்படி இல்லைன்னா 1.5 நிமிஷத்தை எல்லாத்தையும் செகண்ட்ஸா மாத்துங்க. எல்லாமே ஒரே யூனிட்ஸா மாத்தணும். செகண்ட்ஸ் 90, 120, அடுத்தது 80. கண்டுபிடிங்க. ஆன்சர்லாம் நிமிடத்துல இருக்கு, அப்ப நிமிடமா பின்னாடி மாத்தணும். இல்ல ஃபிராக்ஷனா பண்ணீங்கன்னா என்ன ஈஸி. ஸோ ஒரு வட்ட வடிவமான ட்ராக், அது வட்ட வடிவமா இருக்கலாம், நீள் வட்டமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். 2 பேரும் எத்தனை பேர் போறாங்க? 3 பேர். ஸோ 3 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்புறாங்க. A, B, C 3 பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பும் போது ஒரே நேரத்தில் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல ஓடுறாங்க, இந்த திசையில ஓடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 1.5 நிமிஷம். பிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 நிமிஷம். சிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 4/3 நிமிஷம், 4/3 minutes.
1 1/3 னா 4/3 தெரியுமில்ல 1 1/3 எப்படி எழுதுவீங்க 1 × 3 + 1 4/3 ஃபர்ஸ்ட் யார் வருவா திரும்ப எல்லாம் அப்படி ஓடிட்டே இருக்காங்க ஒன்னா கிளம்புறாங்க ஃபர்ஸ்ட் யார் இந்த இடத்துக்கு வருவா இந்த 3 பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் வருவா ஏயா பியா சியா இது ஏ இது பி இது சி யார் ஃபர்ஸ்ட் வருவா சி தான் ஃபர்ஸ்ட் வருவார் ஏன்னா சி வந்து 1 1/3 தான் சீக்கிரம் வந்துடுவார் சி வந்ததுக்கு அப்புறம் ஏ வருவார் அப்புறம் பி வருவார் பட் 3 பேர் ஒன்னா எப்ப வருவாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாதான் 12 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 3 பேருமே இதே இடத்துல இருப்பாங்க சரிதான் நீங்க இத செகண்ட்ஸா மாத்துறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் பெருசாகும் சோ அப்படியே பிராக்ஷனா பின்னங்களா வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் பின்னங்களுக்கு தெரியும் மேல உள்ளதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும் கீழே உள்ளதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் எடுக்கணும் சோ 2/1 சோ therefore ஆன்சர் என்னது 2 minutes நோட் பண்ணாதவங்க ப்ராப்ளம் போடாதவங்க தப்பா போட்டவங்க நோட் பண்ணிக்கங்க ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இது வந்து அதோட தொடர்ச்சி ஏற்கனவே 3 கிளாஸஸ்ல பார்த்திருக்கோம் ஓகே அடுத்த ப்ராப்ளம் -2160 -10 2150 சோ 2150ன்றாங்க இது கரெக்ட்டா பார்க்கலாம் சோ LCM டைப் 2 வித்தியாசம் எல்லாம் பாருங்க 10 சோ அதனால LCM கண்டுபிடிக்கணும் LCM கண்டுபிடிச்சு 10 கழிச்சிரணும் அடுத்து what is LCM இங்க LCM கேட்டிருக்காங்க ஆனா நீங்க LCM கண்டுபிடிங்க HCF கண்டுபிடிங்க ரெண்டுமே கண்டுபிடிங்க அதாவது எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ணு தான் கேட்பாங்க நீங்க ரெண்டையும் கண்டுபிடிங்க HCFங்கிறது என்னதுன்னா எல்லாத்துலயும் என்ன இருக்கோ அதை பார்க்கணும் எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா A இருக்கு அப்புறம் என்ன இருக்கு B இருக்கு வேற எதுவுமே இல்லை சோ AB அப்ப ஏல சின்னது எவ்வளவு B ல சின்னது எவ்வளவு சோ ஆன்சர் இஸ் A/2 B/4 இதுதான் HCF so HCFங்கிறது A/2 into B/4 கேட்டிருக்கிறது LCM so what is LCM so சொல்லப்போனா இதுல HCF ஆப்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் HCFங்கிறது ஆப்ஷன் என்னது
A. So இப்ப LCM கேக்குறாங்க. So what is LCM? LCMங்கிறது வந்து எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது. எல்லா என்னென்ன நம்பர்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு. அதுக்கு மேல என்ன பவர் போடணும்? அதிகமா கம்மியா? அதிகமா. 9 7 9 இதே சில சமயம் ஃபேக்டர்ஸா கேட்பாங்க. சரிங்களா? சோ ஃபேக்டர்ஸா கேட்கும்போது ஃபேக்டர்ஸ்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அல்லது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படி கேட்டு அதை பிரிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்க்கணும். இதுலேயே வரும், இதுலேயே வந்தாலும் பார்க்கணும். இதை ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்ட். கரெக்டா பண்ணணும். ஏற்கனவே இந்த கான்செப்ட்லாம் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஆன்சர்? ஆன்லைன்ல ஆஷா, கண்மணி, சசி, சார்மதி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சோ எகைன் இது என்னது? LCM என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் என்னது? இந்த நம்பருக்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். 6 மணி அடிக்குது. ஒன்னா முதல் எல்லாமே ஒன்னா அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னா அடிக்குது 6 மணி. மணி 2 நிமிஷம் 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு தான் அடிக்கும். ரெண்டாவது செகண்ட் இப்ப 4 செகண்ட்ஸ் வச்சுங்களே. ஃபர்ஸ்ட் மணி அடிக்கும், ரெண்டாவது மணி அடிக்கும், மத்த எந்த மணியும் அடிக்காது. இது மாதிரி எல்லாமே திரும்ப எப்ப டிக் வரும்னு கேட்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் LCM எடுக்கும். இதுக்கு LCM எடுத்தா எவ்வளவு? 120. அப்போ 120 செகண்ட்ஸ்னா 2 கோடு போடணும், மினிட்னா 1 கோடு போடுவாங்க. அப்போ 2 நிமிஷத்துக்கு எத்தனை தடவை அடிக்குது? ஒரு தடவை. ஒரு 2 நிமிஷம்னா அதாவது ஒரு தடவை அடிச்சு திரும்ப அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் வரும். சொல்ல போனா 2 நிமிஷம் இன்டர்வல் எத்தனை தடவை அடிக்கும் அப்படின்னா 2 தடவை அடிக்கும். ஆரம்பத்துல 1, கடைசியில 1. சரியா? அப்போ 30 divided by 2 plus 1 இதான் ஆன்சர். சோ மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 16 டைம்ஸ். LCM பார்த்தோடனே கண்டுபிடிக்கலாம். ஷார்ட்டா LCM போடவே தேவையில்லை. 12 அப்படியே பாருங்க. 12 எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 ஒரு நம்பர் 4 கூட எடுத்துங்க, எதாவது எடுத்துங்க. 12 வந்து 12 24. இப்ப 10 தான் வகுக்கணும். 10 வகுக்குனா 12 5 60 வந்தாதான் 10 வகுக்கும். பட் 60 வந்து 8 வகுக்காது. அப்போ அடுத்து மடங்கு 120. சோ 120 LCM. அடுத்த ப்ராப்ளம். எத்தனை ஜோடிகள்? 3 ஜோடி சொல்லியிருக்காங்க, 4 சொல்லியிருக்கிறாங்க, நன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்பதான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே என்னோட HCF வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எண்கள் என்னவா இருக்கணும்? 27x ஒரு நம்பரா இருக்கும், இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 27y இருக்கும். HCF கொடுத்தா எண்கள் எல்லாமே அதோட மடங்கா இருக்கும். இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 486 வருது. 27 அடிச்சா எவ்வளவு வருது? x plus y equal to எவ்வளவு? 18. அப்ப எத்தனை ஜோடி இருக்குன்னு பாக்கலாம். அப்படியே விரல் விட்டே என்னலாம் பேனாவே எடுக்க தேவையில்லை. அவங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த 486 27ஆல வகுக்கணும். சரிங்களா? அது மட்டும்தான். அது பாத்தீங்கன்னா நீங்களே அப்படியே சும்மா வகுத்தரலாம். 27ஆல வகுத்தீங்கன்னா 1. மீதி எவ்வளவு இருக்கும்? 27 21. 21 216 அதானே? 216ல எத்தனை இடம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 8, 27, 8, 8, 8. ஓகே ரைட். இப்போ 1,18 இப்ப கையை வச்சுக்கோங்க. 1,2ங்கிறத விட்டுருங்க, ஈவன் இருக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பா அதுல 2ஆல வகுக்கிறோம். 1,18 பார்ப்போம். 1 சரி, 1,17 சரி, 1,17. அடுத்து 2 விட்டுருங்க, 3,15 விட்டுருங்க, அடுத்து 4 விட்டுருங்க, 5,13 6 வராது, 7,11 அடுத்து 8 வராது, 8 வராது, அடுத்து 9,9 9,9 வராது, 9,9 எது வகுக்கும்? 9 வகுக்கும்ல. 9 காமன் டிவைசரே 9 இருக்குல்ல, அப்புறம் என்ன இருக்கு? 9,9 2 நம்பர் சேர்ந்த நம்பர் எப்பவுமே ஒண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது கோப்ரைம்னு சொல்லுவோம். இப்படி 9/9 வச்சா அதை சுருக்கலாமா? சுருக்க முடியாதா? சுருக்கிடலாம். அப்ப கண்டிப்பா கிடையாது. அப்ப எத்தனை பேர்ஸ்? 3 பேர். எல்லா பேரும் எழுதியாச்சு. இதுல இது மட்டும்தான். புரிஞ்சதுங்களா? சசிரேகா, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க? x,x நம்பர் எப்பவுமே கோப்ரைமா இருக்காது. x,x கோப்ரைமா இருக்கணும்னா அந்த நம்பர் என்னவா இருக்கணும்? 1,1 மட்டும்தான் இருந்தா மட்டும்தான். satisfying the above condition அப்படின்னா அப்ப மத்ததெல்லாம் ஏன் எடுக்கல? ஏன் 2,16 எடுக்க வேண்டியதுதானே? அதுவும் satisfy the above conditions. 9,9 எப்படி satisfy பண்ணுது பாத்துருவோமா? சரி, நீங்க பண்ண 9,9 satisfy பண்ணுதா அப்படின்றத பாத்தாங்க. சரி, 9,9 satisfy பண்ணுதான்னு பார்ப்போம். 9,9னா ஒரு நம்பர் என்னது? 27 into 9. இன்னொரு நம்பர் என்னது? 27 into 9. சரியா? அப்போ 27 into 9 27 into 9. 27 into 9னா ஆன்சர் என்ன? 243. இதுவும் 243. இப்ப சொல்லுங்க, 243க்கும் 243க்கும் HCF என்ன? 243க்கும் 243க்கும் HCF என்ன? 243. ஆனா எனக்கு என்ன கொடுத்துருக்கு? இங்க வரணும் 27 வரணும். சரியா? சோ நாட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன். அப்ப இது வராது. மத்த எது எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அதான் சொல்லியிருக்கிறேன், இந்த எக்ஸ் ஒய் எப்படி இருக்கணும்? சார்பா எண்களாக இருக்கணும், கோ பிரைமா இருக்கணும். எந்த மிகச்சிறிய வர்க்க எண்ணை 8, 15 மற்றும் 24 மீதி இல்லாமல் வகுக்கும் வர்க்கம் லீஸ்ட் ஸ்கொயர் சொல்லிருக்கேன். வர்க்கம்னா அந்த பேரா இருக்கணும், இல்லைன்னா அந்த வர்க்க எண்ணா மாத்தணும். எந்த சின்ன நம்பர் வச்சு பெருக்கினா வரும் அப்படிங்கறது ஆன்சர். முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. தேவி, லாஸ்ட் கிளாஸ் சம்ல we took 4,11 as 15, consider as square. Now not consider 4,14 as 18. அப்ப நீங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னும். சரிங்களா? 4,11 எடுத்திருக்கீங்களே, 4,11 எடுத்திருக்கீங்களே,
இப்ப ஏன் 4,14 எடுக்கல அப்படின்னா இதுல எதை எடுக்க முடியும்? இதுல எது கோப்ரைம்? இதான் கோப்ரைம். இது எப்படி கோப்ரைம் வரும்? சரியா? இதுதான் 2 வகுக்குது. அப்ப முதல்ல அந்த கான்செப்டே தெரியலன்னு அர்த்தம். சோ முதல்ல அந்த கான்செப்ட தெரிஞ்சுட்டு வந்துட்டு இதை பாருங்க. சரிங்களா? 2 நம்பரை டிவைட் பண்ற நம்பர் இருக்க கூடாது. சோ அதான் திரும்ப திரும்ப எத்தனை சொல்றது இதையே நானு. சோ 4,14 இது அடிச்சீங்கன்னா வராது. எல்லா வகுப்பையும் பார்த்தா மட்டும்தான் புரியும். சரிங்களா? ரைட். 4,11 4ஆல வந்தா அவன் என்ன நினைக்கிறா, 4ன்னு வந்துச்சுனாலே எல்லாத்தையும் எடுத்துட முடியாது. 4,9 எடுக்கலாமா? எடுக்கலாம். 4,10 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. 4,11 எடுக்கலாம். 4,12 தான் எடுக்க முடியாது. சரி. அதனால கரெக்டா எல்லா வகுப்பையும் பாருங்க. திடீர்னு ஒரு வகுப்பு மட்டும் பாத்தீங்கன்னா புரியாது. இதுக்கு ஆன்சர் என்ன? லீ ஸ்கொயர். சோ லீ ஸ்கொயர்னா முதல் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னது 2/3 into 3 into 5/1. அப்போ ஒரு 2 1 வேணும், ஒரு 3 வேணும், ஒரு 5 வேணும். அதனாலதான் 2 3 5 தேவை. அதை பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 3600. அடுத்த கணக்கு. இது ஏற்கனவே போட்ட மாடல் தான். அதனால ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு என்ன எடுக்கணும்? எல்லாமே எல்சிஎம். எல்சிஎம் ஒரு கரெக்டா வருதா? 1200. 1200 வினாடிகள். 60 வகுக்கணும். வகுத்தா எவ்வளவு? 20 20 நிமிடம். இதுதான் அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபைண்ட் தி HCF. LCM கண்டுபிடிங்க, HCF கண்டுபிடிங்க.
HCF கண்டுபிடிங்க, LCM கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a minus b into a plus b. ஸோ இதில் தான் உடைக்கணும், இதெல்லாம் பிரித்து எழுதணும். அதே மாதிரி வாட் இஸ் a cube plus b cube ஃபார்முலா. a cube plus b cube ஃபார்முலாங்கிறது என்னது அப்படின்னா a plus b into a square minus b square, a square plus b square minus a. அதே மாதிரி a cube minus b cube ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a minus b இங்க a square plus b square, இது என்னது plus ab. ஸோ இதை வச்சு தான் இதை யூஸ் பண்ணணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணியாக்கம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதலாம். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ரெண்டுலையுமே இருக்கக்கூடியது தான் மீபோவா. அப்போ ரெண்டுல என்ன இருக்கு? ஸோ தேர்ஃபோர் HCF அப்படின்னு சொல்லக்கூடிய மீபோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். சப்போஸ் மீசிமா எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎத்துக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, உங்க பாருங்க HCFக்கு பார்த்தீங்கன்னா நம்பருக்கு முதல் கண்டுபிடிக்கணும். 2க்கும் 5க்கு HCF என்னது 1, அதனாலதான் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ மீசிமா கண்டுபிடிக்கும். 2க்கும் 5க்கு எல்சிஎம் என்ன 10. இப்போ இந்த இதுக்கு பண்ண போறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்னது எக்ஸ் ஒய் பிளஸ் என்னது ஒய் ஸ்கொயர். ஸோ இதான் எல்சிஎம். எல்சிஎம் எப்பவுமே பெருசா இருக்கும், பார்த்துருக்கோம். ஸோ நார்மலா அந்த ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டும். Find the HCF and LCM of these two numbers. What is the answer? So, the x squared minus 2xy plus y squared x minus y whole square formula. A squared plus b squared formula.
இந்த கொடுத்திருக்க ஒரு நம்பர் என்ன தெரியுமா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்தது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய். அது எப்படி அப்படின்னா பாருங்க பிரிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எப்படி எழுதலாம் தெரியுமா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். அதாவது இப்படி எழுதிக்கங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்ப இது என்ன ஃபார்முலா இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அதாவது திஸ் பிளஸ் இது என்ன உடைக்கலாம்? இது எப்படி அடிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் உடைக்க முடியாது, அதான் இங்க எழுதிருக்கோம். அப்ப இது ரெண்டுக்கும் HCF என்னது? ரெண்டுலயும் காமனா இருக்கிறது என்னது? this equal to x minus y x minus y. ரெண்டுலயும் காமனா இருக்குது x minus y. இதே நான் இதுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், LCM கேட்டாங்கன்னா இதுக்கு LCM என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? இல்ல LCM x plus y x minus y whole square. அடுத்து என்ன வரும்? இதான் LCM. LCM கேட்டாங்கன்னா இதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. Yes, கண்டுபிடிங்க. Find the LCM. Numbers என்னன்னா x power 3 minus 1 other numbers, the factors, expressions.
என்னங்க ஆன்சர்? என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். சோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னை வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப்னு எழுதிட்டு அப்புறம் நம்ம ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறோம். அடுத்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர், இது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்சிஎம்ங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். ஹச்சிஎஃப்ங்கிறது மூணுலேயும் காமனா இருக்குது, மூணுலேயும் பாருங்க இது இருக்கு, அதனாலதான் எக்ஸ் மைனஸ் ஒன். ஒன்று ரெண்டு மூணுலேயும் காமனா இருக்கு. அடுத்த ப்ராப்ளம். பார்த்த டைப் தான், சீக்கிரம் பாஸ்டா போடுங்க. இது என்ன டைப்? HCF டைப் என்னது? போட்ட டைப் தானே. ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் எடுத்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், இது மூணு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கும் இதுக்கும் இங்க மூணு இதுக்கு கண்டுபிடிச்சு போட்டிருக்கு, அப்படி தேவையில்லை. இது இது ஏ பி சின்னு மூணு நம்பர், ஏக்கும் பிக்கும் வித்தியாசம், அல்லது பிக்கு சிக்கு அல்லது ஏக்கு சிக்கு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் என்னது? நெக்ஸ்ட். நார்மலா இந்த டெஸ்கிரிப்ட்ல கேக்குறாங்க அப்படின்னா எல்சிஎத்தை யூஸ் பண்ணி தான் போடணும். ரெண்டு விதத்திலையும் போடலாம், சும்மா கண்டுபிடிச்சும் போடலாம், இல்ல எல்சிஎம் கீழே இருக்க டினாமினேட்டர் எல்லாம் ஒன்னா ஆக்கணும் அப்படியும் போடலாம். இதுல எது பெரியது?
ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா முதல் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 8 டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் 8, 16, 40, 80க்கு எல்சிஎம் பார்த்தாலே தெரியும் 80 உடனே கண்டுபிடிச்சு நமக்கு தெரியும். நம்ம ஷார்ட்கட்ல பாத்தீங்கன்னா 80 வந்து 40 வகுக்கு, 80 16 வகுக்கு, 88 இதெல்லாம் லைட்டிங் ஸ்பீட்ல சொல்லிடலாம். இப்போ எல்லாத்தையும் 80 ஆக்கணும். இதை விட்டுருங்க, இது ஆல்ரெடி 80 தான் இருக்கு. இது 80 ஆக்கணும்னா மேலே இங்கே 2ஆல பெருக்கணும். இது 2ஆல பெருக்குனீங்க 62, இது 80. ஸோ மல்டிப்ளை திஸ் வித் 5. ஏன்னா 16 into 5 80. ஸோ 13 into 5 65 by 80. இது into 10 பிகாஸ் இங்கே 8 இருக்கு, அதனால 10 தேவை. ஸோ 7 into 70 by 80. இப்போ பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே ஒரே நம்பர். அப்ப நியூமரேட்டர்ல எது பெருசோ அதான் பெருசு 70. அப்ப இதுல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க, ஏ தான் பெருசு. அசெண்டிங் ஆர்டர்ல கேக்குறாங்க. டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங்னா என்னது, ஏறு வரிசை. அப்போ இதை ஏறு வரிசையில கேக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் என்னது, சி லெஸ் தென் என்னது, டி லெஸ் தென் என்னது, பி லெஸ் தென் என்னது, ஏ. புரியுதா? இல்ல உள்ளதுல சிறுசுன்னு கேட்டாது சி. அடுத்த கணக்கு எழுதுங்க. இது என்ன டைப்புங்க? HCF வரும் ஆர்டரா கொடுத்தோம், அதனால நீங்க வரிசையா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க யோசிச்சாங்க இது என்னது HCF. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்பாங்க. மிகப்பெரிய எண்ணு கேட்டாலே அது HCF. இது வந்து ஒரே மீதினாதான் ரெண்டாவது டைப், இது ஒரே டைப் ஃபர்ஸ்ட் டைப். ஸோ ஆன்சர் என்ன? அந்த நம்பருக்கு மீ போ வா கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் நமக்கு நல்ல பரிச்சயமான நம்பரா இருந்தா நீங்க நார்மலா டானா வகுத்தல் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். 3015. இல்லைன்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரா வகுக்கலாம். 5ஆல வகுக்குது. நிறைய பேர் 108 போட்டுருவோம், அது தப்பு. அடுத்து 3ஆலே வகுப்படும். திரும்ப ஒரு 3ஆல வகுப்படும். இல்ல நீங்க இதுலயே வகுத்துருங்க, அது பெஸ்ட். பெரிய நம்பர் சின்ன நம்பரா வகுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேல காமன் ஃபேக்டர் இல்ல. ஸோ ஆன்சர் என்னது? 45.
கனெக்ட் கிராஸ். இது HCF type 2. ಆನ್ಸರ್ ಹೇಳು. ಬರ್ದಾ 25. Take next problem. ஆப்ஷன் கொடுக்கல, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து the application of HCF. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 216 2146 பேனாக்களையும் 2516 பென்சில்களையும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். சம எண்ணிக்கையில கொடுக்கணும். அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு 10 பேனானா எல்லாருக்கும் 10 பேனா கிடைக்கும். அப்போ இது ரெண்டுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி HCF ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிங்க. என்னது 70. அப்போ 74 அப்படின்னா இந்த 74ங்கிறது என்னது? ஸ்டூடெண்ட்ஸா பென்சிலா? 74ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். 74ங்கிறது மாணவர்கள். அப்போ எத்தனை மாணவர்களுக்கு சம எண்ணிக்கையில் பேனாக்களையும் சம எண்ணிக்கையிலையும் பென்சிலையும் தரலாம் அப்படின்னா 74 பேருக்கு. ஆன்சர் வந்து இதுதான். ஸோ அந்த 74 பேருக்கு எத்தனை பேனாக்களை தரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2146 by 74 அத்தனை பேனாக்களை தரலாம். 2516 by 74ங்கிறது என்னது? அத்தனை பென்சில்களை தரலாம். ஸோ அது ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து HCF. ஸோ 74. ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை பென்சில் கிடைக்கும் அப்படின்னா பென்சில் பேனா கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு? 2146 by என்னது 74 பேனா கிடைக்கும். பிளஸ் பென்சில் வந்து 2516 by 74 பென்சில் கிடைக்கும்.
ஒவ்வொருத்தங்களுக்கு மொத்தம் எத்தனை பேனா எத்தனை பென்சில் கிடைக்குன்னு கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர் கேட்டாங்கன்னா இதுல கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ரைட். 29 plus 34. அடுத்த கொஸ்டின் எழுதிங்க. எழுதிங்க. 2 numbers are in the ratio. இங்கிலீஷ்ல எழுதிங்க. 2 numbers are in the ratio. Four is to 5. 2 எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. இரண்டு எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. Their LCM is 180. அதனுடைய மீசிமா 180. மிகச்சிறிய எண் என்ன? Find the smallest number. மிகச்சிறிய எண் என்ன? அந்த ரெண்டுல சிறிய எண் இருக்கும்ல, அது என்ன? கண்டுபிடிங்க. ரெண்டு நம்பர் வந்து அதோட ரேஷியோ 4:5 அப்படின்னா ஒரு நம்பர் வந்து என்னது? ஒரு நம்பர் 4x, இன்னொரு நம்பர் 5x. 4x 5x 4 5 கோ பிரைம், அதனால x தான் என்னது இந்த ரெண்டு நம்பருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தீங்கன்னா x தான். 4xக்கும் 5xக்கும் HCF வந்து எப்பவுமே x தான். HCF என்னது? இப்படிதான் வகுப்பீங்க பாருங்க. HCFனா இந்த மாதிரி வகுப்பீங்க. ஏன்னா ரெண்டுல காமனா என்ன இருக்கு? x. So 4,5. அப்ப இந்த பக்கம் இருக்கிறது தானே HCF. அதனால HCF x. LCM எவ்வளவு? சரியா? இப்ப நமக்கு தெரியும்ல ஃபார்முலா. ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பரை பெருக்கிறோம்னா LCM HCF பெருக்கிறதுக்கு சமம். அப்போ ஒரு நம்பர் 4x, இன்னொரு நம்பர் 5x. இது ரெண்டையும் பெருக்கினா LCM எவ்வளவு? 180 இன்டு HCF என்னது? x பெருக்கிறதுக்கு சமம். x. சோ படிங்க, ரெண்டு பக்கம் எதை அடிக்கலாம்? ரெண்டு பக்கமும் x அடிச்சிடலாம். அப்ப இங்க x இருக்கும். சோ x is equal to 180 by 20. So which is equal to எவ்வளவு? 9. So answer என்ன? So what is answer? 9ங்கிறது x தான் 9. அப்ப ஆன்சர்ங்கிறது என்னது? 4xல xக்கு 9 போடணும். So answer என்னது? 36. So answer is 36.
find the LCM and HCF. Find the LCM and HCF of the following: x squared 14x plus 33 and x cube plus 10x squared minus 11x. கண்டுபிடிங்க. Find the LCM and HCF of the above. Factorize பண்ணும். x squared plus 14x plus 33. So 33 ஒண்ணா பண்ணுவோம். 33 எப்படி பிரிக்கலாம்? ரெண்டா பிரிக்கணும். கூட்டினா 14 வரணும், பெருக்குனா 33 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 11 இன்ட்டு என்னது? 3. ஸோ அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, this becomes x plus 11 இன்ட்டு என்னது? x plus 3. ஸோ இதான் இதோட ஃபேக்டரைசேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே x எடுத்துருங்க. x வெளியே எடுத்தீங்கன்னா x squared plus 10x minus 11. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. minus 11 இருக்கு, சரிங்களா? ஸோ minus 11 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? minus 11 ஃபேக்டரைஸ் பண்ணி 10 வரணும். அப்போ 1 into 11 இந்த 11 எனக்கு பிளஸ் வரணும். அப்போ minus 1 into 11, சரிங்களா? ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, x ஆல்ரெடி ஒன்று இருக்கு, இங்க என்ன வரும் அப்படின்னா x minus 1 into x plus 11. Therefore LCM ங்கிறது என்ன வரும்? x into x minus 1 x plus 3 x plus 11. So LCM ங்கிறது x into x minus 1 x plus 3 x plus 11. HCF ங்கிறது என்னது? x plus 11. சில பேருக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடுகளை பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஒரு இருபடி சமன்பாடுகளை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, நார்மலா ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சில சமயம் வெறுமன ஃபார்முலா கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. x is equal to minus b plus or minus root of என்னது b squared minus 4ac by என்னது 2a. பிளஸ் போட்டா ஒன்று வரும், மைனஸ் போட்டா ஒன்று வரும். பட் இது ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஷார்ட்கட்ல பண்றதா நம்ம எடுப்போம். அது எப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு x squared plus x plus 6 is equal to 0. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. x squared minus x minus 6 is equal to 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, முதல் அந்த மைனஸ் 6 வெளியே எடுத்துக்கணும். இது ரெண்டு நம்பரை எழுதணும்.
இந்த ரெண்டு நம்பரை கூட்டுனா +1 வரணும், பெருக்குனா -6 வரணும். அப்படிப்பட்ட நம்பர் என்னதுன்னா நமக்கு தெரியும் 3 2 பெருக்குனா -6. அப்ப ஏதாவது ஒண்ணு மைனஸ் ஆக்கணும். எதை மைனஸ் ஆக்கணும்னா +3 இருக்கும். அப்போ இதை மைனஸ் ஆக்கணும். therefore இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா x + 3 into என்னது x - 2. இதுல இங்க பாருங்க, இது காரணி. x + 3ங்கிறது காரணி, x - 2ங்கிறது காரணி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் x² + x - x = 0. இதே ரூட்ஸ்னு கேட்பாங்க. ரூட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரூட் அப்படின்னு கேட்பாங்க. ரூட்ஸ்னா பூஜ்ஜியம்னு கேட்பாங்க. தமிழ்ல பூஜ்ஜியங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எதுக்குமே ரெண்டு ரூட்ஸ் இருக்கும். ஒரு ரூட் என்னது -3, இன்னொரு ரூட் என்னது +2. அப்படின்னா இது = 0, இது = 0 சொல்லுங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்பாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வரும். அந்த ரூட்ஸை கூட்டினா என்ன வரும், பெருக்குனா என்ன வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி கூட்டினா என்ன, பெருக்குனா என்ன, கூட்டினா -b/a வரும், பெருக்குனா c/aன்னு வரும். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சின்ன நிறைய பேருக்கு புதுசா உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் ஏற்கனவே ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது 10வது கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். 10வது கீழே இருக்கு, 10க்கு மேலாம் கிடையாது, 10வது கீழே இருக்கு. பட் ஓரளவு இந்த 11th 12th அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அந்த காலேஜ்ல படிச்சவங்க தான் ஓரளவு ஞாபகம் வருது. அந்த ஃபேக்டரைசேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல ஃபேக்டரைசேஷன் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் வரும். சரிங்களா? அதுல அந்த -b/a c/aங்கிற கான்செப்ட் இப்ப நான் சொல்லிடுறேன். ரொம்ப சின்னதான் அது. ஏதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இப்ப சொன்ன ax² + bx + c பாருங்க, ax² + bx + c = 0. இதான் இருபடி சமன்பாடு. ஏன் இருபடி சமன்பாடுன்னு சொல்றோம் அப்படின்னா பவர் 2 இருக்கு, இருபடி சமன்பாடு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதோட ரூட்ஸ் ஆல்பான்னு வச்சுங்க, இன்னொரு ரூட்ஸ் பீட்டான்னு வச்சுங்க. ரெண்டு ரூட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்போ வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படிங்கிறது என்னதுன்னா -b/a. ஆல்பா இன்டு பீட்டா என்ன தெரியுமா, c/a. இதை வெரிஃபை பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வரும், எதா இருந்தாலும் பொருந்தும். இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். x² + x - x plus x minus 6 equal to 0. இப்ப இதுல எழுதுங்க, what is a? aங்கிறது 1. what is b? 1. what is c? -6. இப்ப what is alpha? roots என்னது? alpha beta. alpha என்னது 3,2 இப்பதான் பார்த்தோம். ஆல்பாங்கிறது 3,2. so alpha என்னது -3 plus 3 -3. பீட்டா எவ்வளவு 2. அதான பார்த்தோம் முன்னாடி. இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா? இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? -1 வரும். இது -b/a போட்டு பாருங்க, வருதான்னு பார்ப்போம். -bங்கிறது என்னது 1, ஏங்கிறது 1. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. அது மாதிரி வாட் இஸ் ஆல்பா பீட்டா? பெருக்கிறா என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்கிறா -6 வரும். அது c/a வருதான்னு பாருங்க. cங்கிறது என்னது -6a. ரெண்டும் ட்ரூவா. ஸோ அது அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்பாங்க. பூஜ்ஜியங்களை கூட்டினா என்ன? பூஜ்ஜியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டா அது சாட்டிஸ்ஃபை ஆகும், பூஜ்ஜியம் ஆகும். சில குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அதுக்கு x²
find the value of x and y. x ஒன்று கிடையாது, x ஓட ரெண்டு மதிப்பை கண்டுபிடி அல்லது ஃபேக்டரைஸ் பண்ணு. வெயிட் x squared plus 2x minus 63. முதல் 3x போட்டேன் தப்பு, plus 2x. ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பரையும் பெருச்சுங்க, நிறைய இருக்குங்க. மைனஸ் 63 வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன் எழுதலாம். எது நமக்கு வருதுங்க பாருங்க. மைனஸ் 63 எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா 1 இன்டூ மைனஸ் 63 எழுதலாம், மைனஸ் 1 இன்டூ பிளஸ் 63 எழுதலாம். அடுத்து என்னது 3 இன்டூ மைனஸ் 21 எழுதலாம், மைனஸ் 3 இன்டூ 21 எழுதலாம். அடுத்து 7 இன்ட்டு மைனஸ் 9 எழுதலாம், மைனஸ் 7 இன்ட்டு 9 எழுதலாம். இது கூட்டினா 2 வரணும், பெருக்குனா இது வரணும். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான வழி. அப்போ ஃபேக்டர்ஸ் சொன்னா பூஜ்ஜியம்னு கேட்டாங்கன்னா, ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? +7 -9. இங்க என்ன இருப்ப சைனை மாத்திரும். சப்போஸ் ஃபேக்டர்ஸ் கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன், காரணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா x -7 x என்னது +9. எப்பவுமே கண்டிப்பா 2 ரூட்ஸ் வரும். சில சமயம் ஒரே ரூட்ஸ் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஒண்ணு எழுதுங்க, கண்டுபிடிங்க. x ஸ்கொயர் இதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதுங்க, ரூட்ஸ் எழுதுங்க. அப்போ ரூட்ஸ் என்ன தெரியுமா? அதுக்கு பூஜ்ஜியங்கள். -3, ரெண்டுமே ஒண்ணுதான். -3, -3